பிரைஸ் தி லார்ட். தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய த விங்ஸ் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் வழியில் இறை சிந்தனையை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து இறை அனுபவத்தில் வாழும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் மகிழ்ச்சியான அன்பின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அன்னையின் வழியாக இறைவன் நமக்கு அளவில்லாத ஆசிரை வழங்க ஜெபிக்கிறோம். இன்றைய இறை சிந்தனையாக இறைவன் நமக்கு தருவது எண்ணிக்கை இயல் 6 இறைவார்த்தை 24. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி என்னும் ஆண்டவரின் வாக்கு ஆண்டின் முதல் நாளில் நாம் எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது. நாம் பெற்றுக்கொண்ட குடும்பம், பெற்றோர், உடன் பிறந்தோர், நல்ல வாழ்க்கை துணை, பிள்ளைகள், செல்வம், வேலை, வீடு, இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்று கன்னிமரியா கடவுளின் தாய் என்று கூறி கொண்டாடுகிறோம். அனைத்து நிகழ்வுகளையும் நாம் தாய், இறைவனின் அன்னை, நம் விண்ணக மன்னக அரசி அன்னை மரியாவின் ஆசியோடு தொடங்குவோம். வாருங்கள். நாமும் நம் வாழ்வில் கடந்த ஆண்டில் ஏமாற்றங்கள், தோல்விகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு புதிய தூய்மையான மனத்தோடு, புதிய எதிர்நோக்கோடு இந்த ஆண்டை எதிர்கொள்ள ஆண்டவர் நமக்கு நம் அன்னை வழியாக அழைப்பு விடுக்கின்றார். சாதாரண பெண்ணாக பிறந்த அன்னை மரியா இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து தூய்மை, பொறுமை, கற்பு, தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், அன்பு, எளிமை போன்ற குணங்களால் மிளிர்கிறார்கள். இந்த அன்னையிடம் நாம் வேண்டினால் நடக்காது எதுவுமே இல்லை. வேளாங்கண்ணியில் ஃபாதர் ஒரு நாள் மறையுரையில் கூறினார்கள், ஒரு வசதியான தம்பதியர் வருடம் தவறாமல் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு வந்து தங்கி புத்தாண்டை கொண்டாடுவார்கள். ஃபாதரிடம் ஆசி பெற்று செல்வார்கள். 15 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெறுகிறது. இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு வேண்டியவர்கள் இவர்களது விடாமுயற்சி, நம்பிக்கை, எதிர்நோக்கை நினைத்து அதிசயித்தார்கள். சென்ற வருடம் இவர்கள் ஃபாதரை பார்த்து ஆசீர் பெற்றுக்கொண்டு கண்களில் ஆனந்த கண்ணீருடன் ஒரு மகிழ்வான செய்தியை ஃபாதருக்கு சொன்னார்கள். அது அந்த பெண் கருவுற்றிருந்தார், 5 மாதம் என்று கூறினார்கள். பொருத்தனைகள் செய்துவிட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். அன்பானவர்களே, எண்ணற்ற புதுமைகள் செய்யும் கடவுளின் தாய் நமது தாய். அவர் வழியாக நமக்கு பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை கணக்கிடவே முடியாது. அவர் சொல்வது ஒன்றே. யோவான் நற்செய்தி இயல் 2 இறைவார்த்தை 5. இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். ஆம், இறைமகன் இயேசு நமக்கு இறை வார்த்தைகள் வழியாக சொல்வதை கேட்டு நடந்தால் அன்னை மரியாள் நம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிடம் நம் கூட இருந்து நம்மை உயர்த்துவார். வாருங்கள், பாடலை பாடி மகிழ்வோம். அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாத மலரின் அருமையும் அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளை அழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே, யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சமும் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம்,
உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே. பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆமென். ஹாப்பி நியூ இயர்.